வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்க அப்படின்னா மொபைல்ஸில் வந்து கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டோகால் இதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸ் வந்து ஒரு சீரியஸ் போடுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. முதல்ல இந்த ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோகால் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மொபைல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மொபைல் சர்வீஸ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு மதர் போர்ட்ஸை ரிப்பேர் பண்ணணும், அதாவது ஒரு ப்ரோக்ராமில் ரன் ஆகக்கூடிய ஒரு மதர் போர்டை ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ப்ரோட்டோகால் லைன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ்னு படிக்கும்போது மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ், அதாவது உங்கள் ஃபோனில் வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட சிபியு. இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கூட உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸ் இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். இங்கே வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, மைக்ரோ ப்ராசஸர் இங்கே இருக்கும் மொபைலை பொறுத்த வரைக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர். இந்த மாஸ்டர் ஒரு டச் கண்ட்ரோலர், ஒரு டச்செல்லாம் ஒர்க் ஆகுதுல, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லேவ்னால் இதுக்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்போ இந்த மாஸ்டர் இந்த ஸ்லேவ்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்லேவால் வேலை செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாஸ்டர் இந்த ஸ்லேவ்கிட்ட டச் ரிலேட்டட் சிக்னல்ஸை பாஸ் பண்ணால் மட்டும்தான், அதாவது டேட்டாவை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டச்சுங்கிறது வேலை செய்யும். அப்போ வந்து ஒரு ப்ரோட்டோகால்னால் என்ன? ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது மாஸ்டர் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராமபிள் உள்ள ஒரு எந்த டிவைஸாக இருந்தாலும் உங்களோட ஸ்லேவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது எல்லா ப்ரோட்டோகாலும் பார்த்திங்க அப்படின்னா சிபியு தான் பண்ணுது. சிபியு தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டோகாலெல்லாம் இனிஷியேட் பண்ணுது. அதனால் நான் மாஸ்டர் இடத்துல சிபியு போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு டிவைஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து மாஸ்டர் இடத்துல மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், இல்லைனா ப்ரோக்ராமபுள் வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் கூட அந்த இடத்துல இருக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாம் படிக்க முடியுமாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கலாம் முடியாது. இல்லைங்க நம்ம ஒரு மல்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ண முடியுமாங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டோகாலை மல்டிமீட்டர்லாம் வச்சு மெஷர் பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ரோட்டோகாலை எப்படி தாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்கள்கிட்ட ஆசிலோஸ்கோப், டிஎஸ்ஓ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வேவ் ஃபார்மை நீங்கள் பார்க்கலாம். சரி, மல்டிமீட்டர் வச்சு இதை மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஒரு சம் வோல்டேஜஸ் வரும். அந்த வோல்டேஜை வச்சுட்டு இந்த வழியாக சிக்னல் போகுதா அப்படிங்கிறத பார்க்க முடியுமே தவிர அதோட பேட்டர்னை நம்மளால் விஷுவலாக செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டேட்டாங்கிறது ஒரே ஒரு வோல்டேஜ் கிடையாது. அது வந்து ஒரு 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 பேட்டர்ன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஹார்ட் பீட்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது 0.6 வோல்ட்டுன்னு இப்படி வோல்டேஜ் அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கும். 0.8, 0.9, 0.4 அந்த மாதிரி வோல்டேஜை காமிக்கும். ஆனால் அந்த பேட்டர்னை நம்ம பார்க்கணும் அப்படின்னா டிஎஸ்ஓ கண்டிப்பாக வேணும். அப்போ ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த மாஸ்டர் ஸ்லேவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த ஒர்க் நடக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோஸில் ஸ்லேவ், டச் கண்ட்ரோலர், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகல அப்படின்னா டச் வேலை செய்யாது. அப்போ சிபியு எல்லா ஐசியும் ஏதாவது ஒரு ப்ரோட்டோகாலை வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த ப்ரோட்டோகாலை நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ரோட்டோகால் லைன் மிஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. டச்சாக இருக்கலாம், டிஸ்பிளேவாக இருக்கலாம், சார்ஜிங்காக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், நெட்வொர்க்காக இருக்கலாம், ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் செக்ஷன் வேலை செய்ய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செக் பண்ணாலும் ப்ரோட்டோகால் லைன்ஸை செக் பண்ணணுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோட்டோகாலோட டைப்ஸு, அதில் என்னென்ன முக்கியமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து 1 by 1 போடுறேன். இப்போ நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மொபைல் சர்வீஸை ஒரு பேசிக் லெவலில் வந்து உங்களால் வந்து நல்லாவே வந்து டெக்னிக்கல் வைஸாக வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து நம்மளோட பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ட்ரைனிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸில் உள்ள வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க, மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.